ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வந்துடும் அந்த நம்பிக்கையில் தான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் ஓப்பனில். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருவான். தொடர்ந்து 7வது நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துட்ருக்கான். நேற்று நல்ல பேட்டர்ன். இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 47 ஓகேவா. ஏபி 47 அதை திருப்பி நமக்கு ஏபியில் வந்து 74 அடிச்சுன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப் ஓகேவா. எங்கே நிறுத்துகிறோன்னு அங்கே தான் ஆரம்பிக்கிறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 30 அந்த பிசி 30 திருப்பி நமக்கு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 சொல்லி அடிச்சிட்டா கரெக்டாக 4 நாள் கேப் ஓகேவா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே நிறுத்துறோம் அங்கே ஆரம்பிக்கிறான். ஏபிக்கு ஏபி எடுத்துட்டான், பிசிக்கு பிசி எடுத்துட்டான். அப்போ இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 46ன்னு இருக்குது. அப்போ 46 திருப்பி 64 சொல்லி அடிக்கணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 நாள் கேப்பு. அவன் கண்டிப்பாக 64 அடிக்க மாட்டான். அந்த 64க்கு கண்டிப்பாக ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிப்பான்னு சொல்லிட்டு நான் வந்து ஏசி வந்து 69 சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த ஏசி வந்து 69 வந்தால் நமக்கு வந்து 699 வரும்னு சொல்லியிருந்தேன். ஏபி 69 ஏசி 69 ரெண்டுலாம் வரணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு ஏசி 69 பிசி 69 அதுக்கு ஒரு ஏபி 69 பெண்டிங். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 69 வச்சு 699 சொல்லி கொடுத்துருந்தேன். நம்ம ஏசி 69. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னா ஏபியும் அடிக்கல ஏசியும் அடிக்கல, பிசி வந்து 69 சொல்லி அடிச்சிட்டான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கான். தொடர்ந்து 7வது நாளாக பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்கிற பேட்டர்ன் தான் அடிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து பவரோ இல்லை திருப்பி அடிச்சுட்டு போயிடறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 31 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 86 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 68 சொல்லி கொடுத்துருந்தேன், 63 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 89 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் அவன் ஏசியில் வந்து 89 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 720 சொல்லியிருந்தேன், 3 நம்பருமே பவரில் அடிச்சிட்டான். இங்கே வந்து 23 சொல்லியிருந்தேன், ஆனால் 73 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே நம்ம ஏசி 69 சொல்லியிருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 69 சொல்லி அடிச்சிட்டான். தொடர்ந்து 7வது நாளாக பார்த்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்துட்ருக்கான். ஓகே, இன்றைக்கி ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் வந்து நம்பிக்கை இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் கொடுக்க போகிறேன், எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் பி போர்டு 8 வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பி போர்டு 8 ஓகேவா. பி போர்டு 8 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் விட்டு பாருங்கள் பி போர்டு 8 ஓகேவா. இந்த பி போர்டு 8 அடிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா 5 நாள் விட்டு பி போர்டு 8 தான் அடிக்கிறான். பி போர்டு 8 பி போர்டு 8 திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு இங்கே 8 அடிச்சிருக்கான். திருப்பி நமக்கு இங்கே பி போர்டு 8 ஓகேவா. கரெக்டாக 5 நாள் கேப்பில் பி போர்டு 8 வர வாய்ப்பு இருக்குது. இந்த பி போர்டு 8 வந்தால் நமக்கு ஏ போர்டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி வந்து 88, ஏபி 88, ஏபி 68, ஏபி ஒரு 48 ஓகேவா. இது எல்லாமே ரெட்ட நம்பர் தான். இப்போ என்ன பண்ணுறான்னு மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. இந்த 68 ஓகேவா. இந்த 68 எப்போலாம் நம்ம வந்து 9 வருதோ 9க்கு பவர் 4 மட்டும் இல்லை, 9க்கு பவர் வந்து மேக்ஸிமம் 6 தான் அடிக்கிறான். நேற்று கூட நம்ம பிசி 99 கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 9க்கு பவர் வந்து 6 69 அடிச்சிருந்தா இது நம்ம 9 எடுத்துக்கலாம் ஓகேவா. 68 98 எடுத்துக்கலாம். இப்போது 98க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி இங்கே 48ன்னு அடிக்கும்போது இந்த 88க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி இங்கே 38ன்னு வர வாய்ப்பு இருக்குது. ஏபி 38 வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அப்படி 38 வர மாதிரி இருந்தால் நம்ம 385 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து இதை ஃபாலோ பண்ண நம்பர் தான் ஜாயினில் இருக்கும் தெரியும். அது எதுக்காக என்ன ரீசனுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பி போர்டை 3 வச்சு ஒரு பேட்டர்ன் அடிச்சுருந்தா போன மாதம். என்னென்னா பிசி 35க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 80 ஓகேவா. முடிச்சிட்டான், ஒரு பேர் முடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பி போர்டு 3 வச்சு பார்த்தீங்கன்னா 39க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 84 அதுக்கு 2 பேர் முடிச்சிட்டான் ஓகேவா. இப்போது 30ன்னு இருக்குது ஓகேவா. அப்போ 30க்கு ஃபுல் பவர் வந்து 85, அந்த 85 பெண்டிங் இருக்குது. அந்த பிசி 85, அந்த பிசி 85 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகேவா. பிசி 85 இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பிசி 85 வர மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரே நம்பராக 385 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் 9 6 3 ஒரு பேட்டர்ன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 5 3 ஓகேவா. நம்ம ஜாயினில் இருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன். 8 5 3 அது ஒரு பேட்டர்ன் ஓகேவா. எப்படின்னா நான் நோட் பண்ணிக்கோங்க. 35க்கு ஃபுல் பவர் இந்த 80 அடிக்கும்போது இங்கே ஏ போர்டு 8 வச்சு முடிச்சிருந்தான் ஓகேவா. இங்கே 34க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 84 அடிக்கும்போது இங்கே ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 வச்சு முடிச்சிருந்தான் ஓகேவா. இப்போ இங்கே 30க்கு ஃபுல் பவர் 85 அடிக்கும்போது 8 ஏ போர்டு 8 ஏ போர்டு 5 அப்போ ஏ போர்டு 3 வச்சு தான் முடிக்கணும். 85 வந்தால் கண்டிப்பாக ஏ போர்டு 3 வச்சு தான் முடிக்கணும். அப்போ ஒரே நம்பராக 385 சொல்லி வரணும் ஓகேவா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி ஒரு 85 வரணும், ஏபி வந்து 38, ஏசி ஒரு 35 வரணும் ஓகேவா. ஏசி 35 எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல பேட்டர்ன் கரெக்டாக வந்து நமக்கு செட் ஆகுது. எப்படின்னா
இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் 52, ஏசி 52 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு பாருங்கள் ஏசி ஒரு 53 அடிச்சுருந்தான். கரெக்டாக 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி 52லேருந்து ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி 53 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? இந்த 52 திருப்பி நமக்கு இங்கே 25 அடிக்கும் போது இந்த 53 திருப்பி நமக்கு இங்கே 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 35 சொல்லி திருப்பி அடிக்க போகிறான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். 52 இந்த 52 திருப்பி நமக்கு இங்கே 25 சொல்லி அடிக்கும்போது இந்த 53 அதை திருப்பி நமக்கு இங்கே 35 சொல்லி திருப்பி அடிக்கணும். ஓகேவா? அப்போ ஏசி வந்து 35, அப்போ ஏசி 35 வரும்போது பார்த்தீங்கன்னா பிசி 85, ஏபி 38 ஒரே நம்பராக 385 சொல்லி வரணும். ஓகேவா? 385 வரணும். அது மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடும். ஓகேவா? எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ டைம் இந்த மாதிரி அடிச்சிருக்கான் இங்கே நல்லா நோட் பண்ணி. இங்கே ஏபி பாருங்கள் 84, ஏபி 84, ஏசி 86. அப்போ 84க்கும் 86க்கும் கேப்பில் ஒரு 85 குறையும், அதுவும் பிசி 85 குறையும். அந்த பிசி 85 தான் இங்கே வரது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏபி 84, ஏசி 86, ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரு பிசி 85 குறையும். அந்த பிசி 85 இங்கே வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தா பிசி 85 முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அது மட்டும் காரணம் இல்லை. என்னென்னா நம்ம 9, 6, 3 பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 76, ஏபி 76, ஏசி ஒரு 79. அப்போ ஏபி 76, ஏசி 79 ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரு பிசி 73 குறையும். அந்த பிசி 73 இங்கே வந்து முடிச்சிருப்பான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி 76, ஏசி ஒரு 79 ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரு பிசி 73 குறையும். அதை வந்து பிசி 73 சொல்லி இங்கே முடிச்சிருப்பான். அப்போ இங்கே ஏபி வந்து 84, ஏசி ஒரு 86 ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரு பிசி 85 குறையும். அந்த பிசி 85 இங்கே வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே அடிக்க மாட்டான். கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அடிக்க போகிறான். ஓகேவா? அது என்ன ரீசன்னா இதே டெமோவில் 100 பேட்டர்ன் அடிச்சிருந்தான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணது தான். இப்படி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே அதே சேம் டெமோ தான். ஓகேவா? இங்கே ஏசி பாருங்கள் என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 24. ஓகேவா? 24 இந்த 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9, ஏசி 24க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி ஏசி வந்து 29 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? ஏசி 24க்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 29, இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 62, அப்போ 67. அப்போ 67க்கு சீபோர்டு மட்டும் பவர் பண்ணால் ஏசி வந்து 62 இங்கே வரணும். நம்ம அன்றைக்கி ட்ரை பண்ண நம்பரு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராகவே அடிச்சிருந்தான். ஓகேவா? ஏசி 24, அதுக்கு ஏசி வந்து 29 சொல்லி அடிச்சிருந்தான். இங்கே ஏசி 67, இந்த 67க்கு 62 இங்கே வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதுக்கு நேராக வந்து அடிச்சிருந்தான். ஓகே, அதே சேம் ரூட்டு தான், சேம் எப்படி மட்டும் பாருங்கள். ஏபி 76, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 79 ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரு பிசி 73 குறையும். அது வந்து பார்த்திங்கன்னா மேலே அடிச்சிருந்தான். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி 84, ஏசி வந்து 86 ரெண்டுத்துக்கு கேப்பில் ஒரு 85 குறையும். அந்த 85 பார்த்திங்கன்னா இதுக்கு நேராகவே அடிக்க போகிறான். ஓகேவா? அப்போ பிசி 85 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரே நம்பர் தான். அப்போது 385 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4D ஒன்று செட் பண்ணி தரேன். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4D ஒன்று இன்றைக்கி போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும்னு சொல்லிட்டு ஒரு முழு நம்பிக்கையாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 385 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே.